இந்தியாவுல வரலாற்றுல முதல் முறையா உலகத்துல ஒரு மிகப்பெரிய கிரீன் சிட்டி எல்லா பர்பஸ்க்கு கொண்டு வர போறாங்க. அதுவும் பர்டிகுலரா இந்தியாவுல ஆந்திர பிரதேசத்துல இருக்க அமராவதி அப்படிங்கிற ஒரு முக்கியமான சிட்டி தான். இந்த சிட்டி உலக வரலாற்றையே ஒரு மிகப்பெரிய புரட்சியா மாத்த போகுது. உண்மையாவே இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு அதை பத்தி தான் டீடைலா இந்த பதிவுல பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்ட் வேல் ஆஃபீஸர் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா இன்னைக்குமே நம்ம பின்தங்கி இருக்கு அப்படிங்கன்னா நம்ம வறுமையை தாண்டி இன்னொரு பிரச்சனைனா நம்ம நாடு அளவுக்கு அதிகமா வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணி வாங்குறதா. ஆக்சுவலா ரெண்டு முக்கியமா இம்போர்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்கோம் அளவுக்கு அதிகமா. அது ஒண்ணு நிலக்கரி, இன்னொன்னு கச்சா எண்ணெய். ஆக்சுவலா நிலக்கரி மட்டும் நம்ம ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 230 மில்லியன் டன் அளவுக்கு நம்ம வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணி வாங்குறோம். அதுவும் பர்டிகுலரா யூஎஸ் ஆகட்டும், சைனா, ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி நாடுகிட்ட நம்ம அளவுக்கு அதிகமா இம்போர்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்கோம். ஒரு டன் நிலக்கரி வேணும்னா கிட்டத்தட்ட 5000 வரைக்கும் விலையாகுது. அந்த அளவுக்கு நம்ம செலவு பண்ணி வாங்குறோம். எதுக்கு நிலக்கரி வாங்குறோம்னா முக்கியமா கரண்ட் பர்பஸ்க்காக. தெர்மல் பவர் பிளான்ட்ல இதை வச்சுதான் இந்தியா கரண்டே மெயின்டைன் பண்றாங்க. அவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இது மட்டும் பிரச்சனை கிடையாது. இந்தியாவில இருக்க இன்னொரு பிரச்சனைனா கச்சா எண்ணெய் தான். கச்சா எண்ணெய் நம்ம ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 230 மில்லியன் டன் அளவுக்கு அதிகமா வாங்கிட்டு இருக்கோம். பெட்ரோல், டீசல் இந்த மாதிரி பர்பஸ்க்காக நம்ம அளவுக்கு அதிகமா வாங்கிட்டு இருந்தாலும் நம்ம நாடு பெரிய லெவல்ல கிரௌத் காட்ட முடியல. அதுக்கு காரணம் எக்கனாமி அளவுல ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இம்போர்ட் வாங்குறங்காட்டி நடக்குது. ஆக்சுவலா இது மட்டும் பிரச்சனை கிடையாது. ஒரு நாட்டுல ஒரு வருஷத்துக்கு ஜிடிபி லெவல்ல அரௌண்ட் 2 to 3% இது மட்டும் சஃபர் ஆகுது. அந்த அளவுக்கு நம்ம நிலைமை மோசமா போயிட்டு இருக்கு. இது மட்டும் கிடையாது, நம்ம வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணி வாங்க தாண்டி பொல்யூஷன் அப்படிங்கிறது இந்த 2 நாளையும் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. அதுவும் பர்டிகுலரா கார்பன் எமிஷன் அப்படிங்கிறது ரொம்ப அளவுக்கு அதிகமாயிட்டு வருது. அதுவும் பர்டிகுலரா 40 to 50% டெல்லியில அதிகரிச்சிருக்கு. டெல்லி ஒரு மிகப்பெரிய பொல்யூட்டட் சிட்டி அப்படின்னு கவர்மெண்ட் அறிவிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு மோசமான நிலைமை போயிட்டு இருக்கு. இது மட்டும் காரணம் கிடையாது. இந்த கண்ட்ரில டெல்லி முக்கியமான பகுதியில இங்க சுத்தமான ஆக்சிஜன் சுவாசிக்கணும்னா காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு நிலைமை மோசமா போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரி கீழ் நோக்கி போயிட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்தியா என்ன பிளான் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ட்ரையல் எடுப்போமே. ஒரு சிட்டிவே ஃபுல்லா சோலார் சிட்டி, அதாவது கிரீன் எனர்ஜி வச்சு நம்ம தயாரிக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுக்கிறாங்க. இந்த சிட்டியோட சைஸ் பார்த்தா சுமார் 217 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு மிக பிரம்மாண்டமா இருக்கு. இது மட்டும் கிடையாது, இந்த ஏரியால நம்ம கரண்ட் ஜெனரேட் பண்ணணும். எவ்வளவு தேவைப்படுதுன்னா சுமார் 2700 மெகாவாட் அளவுக்கு தேவைப்படுது. கரெக்டா சொல்லணும்னா 2.7 ஜிகாவாட் அளவுக்கு இங்க கரண்ட் தேவைப்படுது. இதனால இங்க கவர்மெண்ட் என்ன பிளான் பண்றாங்க, சுமார் ஒரு 6500 கோடி இந்த பர்பஸ்க்காக மட்டும் ஒதுக்குறாங்க. ஆக்சுவலா இந்த பகுதியில எந்த மாதிரி இடத்துல சோலார் பேனல், விண்மில் எல்லாம் வைக்க போறாங்கன்னா எல்லா பகுதி, முக்கியமான எல்லா பகுதியிலையும் சோலார் பேனல் வைக்க போறாங்க. இந்த பகுதியில யாருமே ஃபாசில் ஃபியூல எந்த பர்பஸ்க்காகவும் இங்க யூஸ் பண்ண போறது கிடையாது. இங்க தயாரிக்கிற கரண்ட இந்த ஸ்டேட்டுக்கு ஃபுல்லா யூஸ் பண்ணிக்குவாங்க. மெயினா இந்த சிட்டிக்கும் யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஆக்சுவலா இங்க சோலார் பேனல் எப்படின்னா, ஒரு பர்டிகுலரான ஒரு மிகப்பெரிய கவர்மெண்ட் ஆபீஸ் இருக்குன்னா இங்க 3ல் 1 பங்கு கம்பல்சரி சோலார் பேனல் வச்சிருக்கணும். அதுதான் ஒரு முக்கியமான ரூல்ஸ். ஆக்சுவலா இங்க இருக்க எல்லா பஸ்ஸஸுமே 2 முக்கியமான வெரைட்டில தான் ஓட போகுது. ஒன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக் வெஹிக்கிளா மட்டும் தான் இருக்க போகுது. அது மட்டும் கிடையாது, இங்க ட்ரெயின் ஃபுல்லா மெட்ரோ ட்ரெயின் மட்டும் தான் கொண்டு வர போறாங்க. இங்க வேற எந்த வெஹிக்கிளுமே, அதாவது ஃபாசில் ஃபியூல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எந்த வெஹிக்கிளுமே இந்த ஏரியாவுக்கு வராது. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அது மட்டும் கிடையாது, இங்க சோலார் பேனல் பர்டிகுலரா எந்த மாதிரி பகுதியில வைக்க போறாங்கன்னா, பார்க் எங்க இருக்குதோ அந்த பகுதியில் வைப்பாங்க. அது மட்டும் கிடையாது, ரோட் ஓரத்துல கம்பல்சரி சோலார் பேனல் வச்சே ஆவாங்க. அது மட்டும் கிடையாது, நடக்கிற வழியில எந்த ஓரத்துல கேப் இருந்தாலும் அந்த இடத்துல வைக்கிறதுக்கு நிறைய முக்கியமான திட்டங்கள் போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம சுருக்கமா சொல்லலாம், ஈஸியா நம்ம பர்டிகுலரா ஒரு பகுதியில மட்டும்தான் வைக்கணும்னா கண்டிப்பா பாசிபிள் கிடையாது. ஆக்சுவலா அதனால எந்தெந்த இடத்துல கேப் இருக்கோ எல்லா பக்கம் ஃபில் பண்ணிருக்காங்க. அமராவதி சிட்டில ஆல்ரெடி நிறைய பகுதியில வச்சாச்சு. அதுவும் பர்டிகுலரா கவர்மெண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதோ, அதுவும் பர்டிகுலரா 16 அங்கன்வாடி மையத்துல வச்சாச்சு சோலார் பேனலை. அது மட்டும் கிடையாது, 14 கவர்மெண்ட் ஸ்கூல்ல வச்சிருக்காங்க. 13 முக்கியமான ஹாஸ்பிட்டல் எல்லா பகுதியிலுமே கண்டினியூவா பிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இது எந்த அளவுக்கு கொண்டு போக போகுதுன்னா, இங்க ஃபாசில் ஃபியூல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எந்த ஒரு இது இல்லாம கொண்டு வரதுதான் இவ்வளவு பெரிய முயற்சி நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா இன்னொரு பிரச்சனை, இந்த ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிறது வெயில்ல ரொம்ப அதிகமா இருக்கும். அதுவும் பர்டிகுலரா லாஸ்ட் இயர்லாம் இந்த சிட்டில கிட்டத்தட்ட 47 to 48 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு டெம்பரேச்சர் இந்த சம்மர் டைம்ல பதிவாச்சு. அந்த மாதிரி பிரச்சனை அங்க இருக்கிற காரணத்தினால இங்க கூலிங் சிஸ்டத்தையும் கொண்டு வரதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவ்வளவு ஃபோக்கஸ் பண்றதுக்கு காரணம், ஒரு சிட்டியை நம்ம டெவலப் பண்ணிட்டோம்னா அந்த சிட்டியை பார்த்தே ஒவ்வொரு பகுதியும் நம்ம டெவலப் பண்ண முடியும்.
ஆனா இதுல இருக்க என்ன பிரச்சனைனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக கவர்மெண்ட் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். சோலார் பேனல் மட்டும் கிடையாது, இங்க நம்ம பேட்டரி ஆகட்டும், இந்த மாதிரி விண்மில்ல நிறைய முக்கியமான டர்பைன் எல்லாமே வந்து ஒரு சில பகுதியிலிருந்து, அதுவும் பர்டிகுலரா வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதை தாண்டி நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் டெவலப் பண்ணிட்டோம்னா அதன் பிறகு நம்ம இன்வெஸ்ட்மெண்டே தேவையில்லை. இங்க அந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்தியா பண்ணியிருக்க சாதனை சோலார் பேனல்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சிட்டியை டெவலப் பண்ணியிருக்கோம். அதுவும் பர்டிகுலரா எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசத்துல சான்ச் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஊர் தான். இது எந்த மாதிரி வந்து டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ட்ரீட் லேம்ப் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சோலார் பேனலா மாத்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நீங்க வந்து தண்ணி பிடிக்கிற இடத்துல மோட்டார் எல்லாமே வந்து ஃபுல்லா சோலார் பேனலா மாத்தி வச்சிருக்காங்க. கேஸ் வந்து நீங்க வீட்டு சிலிண்டர் இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஃபுல்லா வந்து எலக்ட்ரிக்கா வந்து மாத்தி வச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நீங்க வந்து கமர்ஷியல் எந்த பர்பஸா இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் சோலார் பேனல் ரினியூவபிள் எனர்ஜி அதை மட்டும் யூஸ் பண்ற மாதிரி ஃபுல்லா வந்து இந்த ஏரியாவே டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் கரெக்டா சொல்லணும்னா ஒரு வருஷத்துக்கு சுமார் 15,000 டன் வந்து கார்பன் டை ஆக்சைடு டோட்டலா வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா இந்த சிட்டிக்கு பார்க்கப்படுது. அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு சிட்டி வந்து இவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு வெளிவருதுன்னா இந்தியா ஃபுல்லா நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா லாக்ஸ் கணக்குல வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. இவங்க என்ன சொல்றாங்க, இந்த சிட்டில ஒரு 30 இருந்து 35% எங்களால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. இதை வந்து நாங்க ஃபியூச்சர்ல 50% கொண்டு வரதுக்கு நாங்க முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேட் வந்து சொல்றாங்க. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. ஆக்சுவலா இந்தியாவினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா கரண்ட்ல நம்ம ரினியூவபிள் எனர்ஜி, அதாவது ஒரு எனர்ஜி வந்து திரும்ப வந்து பூமியில இருக்க ரிசோர்சஸ் மூலமா வாங்கிக்கலாம், அதாவது கிரவுண்ட்ல இருந்து எடுக்காம. இது வந்து எவ்வளவு என்ன பண்ணாலும் தீரவே தீராது. இது இயற்கையினுடைய ஒரு மிகப்பெரிய வரமா பார்க்கப்படுது. ஆக்சுவலா இந்தியா வந்து 105 ஜிகாவாட் அளவுக்கு நம்ம கரண்ட்டை வந்து ஜெனரேட் பண்றோம் ரினியூவபிள் எனர்ஜி மூலமா. ஆக்சுவலா இந்தியாவினுடைய நோக்கம் லாங் டேர்ம் கோல் என்னப்பா அப்படின்னு கேட்டா 2030 போது நம்ம ஒரு 300 ஜிகாவாட் அளவுக்கு நம்ம தயாரிச்சாகணும். அது மட்டும் கிடையாது, 2070 போது கார்பன் டை ஆக்சைடு எமிஷனே வந்து இல்லாம டோட்டலா மாத்தணும். அதுதான் இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான ஒரு கடமையா இருக்கு, ஒரு நோக்கமாவும் இருக்கு. ரினியூவபிள் எனர்ஜியா எப்படி எல்லாம் நம்ம வந்து கொண்டு வந்துட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கூரை பகுதியிலிருந்து, அதாவது டாப் ரூப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 17 ஜிகாவாட் அளவுக்கு தான் நம்மளால தயாரிக்க முடியுது. மெயினா வந்து அதிகமா வந்து நம்ம தயாரிக்க போறது அப்படின்னா நம்ம கிரவுண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 81 ஜிகாவாட் அளவுக்கு நம்ம இது வரைக்கும் தயாரிச்சிருக்கோம். ஆக்சுவலா இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான பிரச்சனை, நம்ம கரண்ட்ல ஜஸ்ட் ஒரு 105 ஜிகாவாட் மட்டும் தான் தயாரிச்சிருக்கோம். ஆனா இந்தியாட்ட இருக்க கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 300 to 400 ஜிகாவாட் அளவுக்கு நம்ம கிட்ட தயாரிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. ஆனா இது எல்லா பகுதியிலையும் நம்ம சோலார் பேனல் ஒரு பிக்ஸ் பண்ண வேண்டிய ஒரு அவசியத்துல இருக்கோம். நிறைய பேருக்கு அவேர்னஸும் இல்லாம இருக்கு. அதை வந்து நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாவே ஈஸியா வந்து கண்ட்ரி டெவலப் ஆயிருக்கு. இது ஒரு முக்கிய பங்கா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. இந்தியா வந்து இந்த சோலார் பேனலுக்காக நிறைய வந்து சப்சிடி வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கும் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நீங்க வந்து 1 கிலோவாட் அளவுக்கு சோலார் பேனல் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து 20,000 வந்து உங்களுக்கு வந்து சப்சிடி கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இது வந்து வாங்குறதுக்கு 50,000 to 60,000 ஆகும் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ப்ரெடிக்ஷன்ல சொல்றேன். அது மட்டும் கிடையாது, 2 கிலோவாட் அளவுக்கு நீங்க தயாரிக்கணும் பிளான் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 30,000 வந்து கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்க தயாரா இருக்காங்க. 3 கிலோவாட் அளவுக்கு நீங்க அதுக்கு மேல எவ்வளவு வாங்கினாலும் உங்களுக்கு 78,000 இருந்து 80,000 வரைக்கும் சப்சிடி கொடுக்க கவர்மெண்ட் தயாரா இருக்குது. ஆக்சுவலா இது எல்லாமே வந்து நம்ம பெரிய லெவல்ல கொண்டு போகணும் அப்படின்னா கவர்மெண்ட் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனோட நம்ம வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா இந்தியா வந்து பெரிய லெவல்ல, அதாவது சைனாவையே நம்மளால பீட் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட கெப்பாசிட்டி இருக்கு. ஆனா நம்ம வந்து கரெக்டா யூஸ் பண்றது இல்ல, டெக்னாலஜியா கரெக்டா யூஸ் பண்றது இல்ல. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய்.